மட்டக்களப்பு பகுதியிலே இன்னும் ஒரு சம்பவம் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் பதிவாகிறது. கொத்தியாப்புலை பகுதியிலே பெரும் திருட்டு. ஒரு 6 மாத குழந்தையோடு பயணித்துக் கொண்டிருந்த ஒரு தாய் நகைகள் திருடப்பட்டு அவர் கிணற்றிலே வீசப்பட்டார். அதன் பின்னர் அதிலே பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மட்டக்களப்பு மாவட்டம் காஞ்சிரங்குடாவை சேர்ந்த அண்ணன், தம்பி, அண்ணி என்று மூவர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு பெரும் திருட்டிலே சம்பவத்திலே இதில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு ஒரு படுகொலை பதிவாகின்றது. இன்னும் ஒரு இடத்திலே ஒரு மனிதாபிமானமற்ற திருட்டிடம் வருகிறது. 2013 இன்னும் ஒரு சம்பவம் நடந்தது. அதே போன்று மட்டக்களப்பு நகர் பகுதியிலே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்த ஒரு நகைக்கடையின் உரிமையாளரின் வீட்டிலே இன்னும் ஒரு படுகொலை இடம்பெறுகிறது. இவற்றை விட அதிகளவான படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இப்போது இதில் விவாதிக்கப்பட வேண்டிய விடயம், படுகொலை நடந்திருக்கின்றது, படுகொலையோடு சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதெல்லாம் முக்கியமாக இருக்கிறது சட்ட ரீதியா. ஆனால் சமூகம் சார்ந்து நாங்கள் என்ன தவறு விடுகிறோம்? படுகொலை செய்யப்பட்ட விரிவுரையாளர் தயாளினியை பொறுத்தவரையில் இயற்கை மருத்துவத்துக்காக அதிகளவாக அர்ப்பணிப்போடு பணியாற்றியவர், எல்லோரோடும் சரளமாக பழகக்கூடியவர். அவர் இறந்த பின்னர் அவர் தொடர்பான ஒரு பதிவான ஒரு வீடியோ கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அவற்றை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு ஒரு மிகவும் ஒரு பண்பான உரையாடல், எல்லோரோடும் அணுகக்கூடிய ஒரு மிகவும் அந்நியுன்னியமான அந்த உறவு முறையோடு பழகக்கூடிய ஒருவர் என்பதற்கு சாட்சியாக அவர் இறந்த பின்னர் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு காணொளி தான் எங்களிடம் இப்போது இருக்கிறது. அவற்றை நீங்கள் இப்போது பாருங்கள். அது நன்னிலையில இருந்தால் உங்களுக்கு தொற்றாநோயும்பதாக தொற்று நோய். அப்ப அதை நல்ல நிலையில வச்சிருக்கணும்னா இதுல இருக்க இதுல திருக்குற ப்ரோசஸ் எல்லாம் இருக்கு. நிறைய சொல்லிடலாம் கல்லூரிராக்கள் அது எப்படி ப்ரோசஸையும் உண்மையா எங்களுக்கு தெரியாது. நான் நிறைய இதுக்குள்ள சேர்த்துனாங்கன்னா நாங்க மெடிக்கல் அஸ்பெக்ட சொல்றோம். அப்ப நீங்க கேட்குறீங்க, நாங்க ஸ்கூல்ல போய் செய்யலாம். அப்ப ஸ்கூல்ல கேட்கிற டீச்சர் நீங்கள் இதெல்லாம் நல்லதுன்னு சொல்றீங்க, எங்க வாங்குறது விலை இவ்வளவு விலை கொடுத்து எங்களுக்கு வாங்க கட்டாயம். மூன்றாவது என்னோட தீர்ச்சி மாவாக்குறது தெரியாது. அப்ப இதுலயே நான் இதைய கேட்டுக்கொள்வது நீங்கள் இயற்கையோட அதான் செய்யணும். பயிற்சியில செய்வது தீர்த்தி குறைத்தனா கொள்ளணும். இப்போது எல்லாம் பார்க்கப்பட்டது. இந்த காண்டாண்டு காலமாக யுத்தத்தின் பின்னர் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. உடனே எல்லோரும் கூறுவீர்கள், யுத்த காலத்தில் அச்சத்தோடு இருந்ததனால் இந்த சம்பவங்கள் இடம்பெறவில்லை, ஆனால் இப்போது யுத்தம் இல்லாதனால் அது 1-2 இடம்பெற்றால் அது ஒரு பெரும் தவறு இல்லை என்றும் நீங்கள் கூறுவீர்கள். தமிழர்களின் அற ஒழுக்கம் இங்கு கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. தமிழர்களிடம் இருக்கக்கூடிய சமய விழுமியங்கள் அல்லது சமயம் சார்ந்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் முழுமையாக இல்லாமல் இருக்கின்றது. அவர் எந்த மதத்தை பின்பற்றினாலும் இதில் பொருட்டல்ல. அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், இஸ்லாமியராக இருந்தாலும், பௌத்தராக, எதுவும் பொருட்டல்ல. அவர்கள் இருக்கக்கூடிய அறம் என்பது அங்கு தோற்றிருக்கின்றது.